CPU ஆனில் இருக்குது, ஆனால் மானிட்டரில் எந்த ஒரு டிஸ்பிளேயுமே வரல, பிளாங்க் ஸ்க்ரீனாக வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம HDMI கேபிளை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ போர்ட்டில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் மானிட்டர் வந்து பழசாக இருந்துச்சுன்னா VGA கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்புறம் வந்து மானிட்டர் வந்து பவர் வந்து கரெக்டாக வருதா, கீழே வந்து லைட் எரியும்ல, ஸோ மானிட்டரில் லைட் வந்து கரெக்டாக எரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எப்படி நம்ம அது மானிட்டரில் லைட் இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பவர் சேவ் மோட் அந்த மாதிரி வரும், சரிங்களா, சிக்னல் வரலன்னா. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பேசிக்கான ப்ராப்ளம். ஸோ இந்த பேசிக்கான விஷயம் லைக் கேபிள் செக் பண்ணுறது, போர்ட்டில் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இது எல்லாமே பார்த்து கூட நம்ம வரலன்னா எப்படி ரிசால்வ் பண்ணுறது. ஸோ இதுதான மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து CPU வந்து ஓப்பன் பண்ணிப்போம். உங்கள் CPU ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டாண்ட இந்த CMOS பேட்டரின்னு ஒன்று இருக்கும். இது பட்டன் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும், சரிங்களா. அந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணி கேபிள்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும், சரிங்களா. அப்புறம் வந்து நம்ம இந்த பவர் பட்டனை வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பிடிச்சிட்டு இது பண்ணணும். அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி CPUவில் இருக்க மொத்த எனர்ஜியுமே ட்ரெயின் ஆகணும், மதர் போர்டில் இருக்கிறது மொத்தமே. ஸோ அதனால் ஒரு 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் நீங்கள் பேட்டரியை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த அகெயின் நீங்கள் பேட்டரி போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வரத்துக்கான சான்ஸ் வந்து ஹையராக இருக்குது. செகண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரேம்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி 2 ஸ்லாட் இல்லை ஒரு சிங்கிள் ஸ்லாட் இருக்கும், பச்சை கலரில் ஒரு சிப் இருக்கும், அதுதான் ரேம். இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லைடில் தள்ளுற ஒரு நாட்ச் மாதிரி இருக்கும், அதை வந்து சைடில் தள்ளிக்கோங்க, சரிங்களா. அதை தள்ளுறோடனே நீங்கள் அசால்ட்டாக இந்த ரேமை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது ஓல்டு லேப்டாப்னால, இது ஓல்டு CPUனால இது இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து ஈர துணியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த கண்ணாடி துடைக்கிறதுக்குலாம் ஒரு துணி இருக்கும்ல, ஸ்பெக்ஸு துடைக்கிறதுக்குலாம், அந்த துணி இருந்துச்சுன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னுவாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கணும். இல்லை ஒரு க்ளீன் டவல், ட்ரையான டவல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணோன்னா அந்த ரேமை எடுத்த மாதிரியே நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வைக்கணும். முக்கியமாக ஒன்று நோட் பண்ணோம், ரேமில் அந்த நாட்சில் இருக்கிற நாட்ச் மாதிரியே மதர் போர்டில் நாட்ச் இருக்கும், கரெக்டாக அதை செட் பண்ணுற மாதிரி எடுத்த மாதிரியே செட் பண்ணிடணும். ஸோ அது பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது லிட்டில் பிட் ரிஸ்க்கு தான், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு எஜுகேஷனல் வீடியோவை தான் நான் போடுறேன், சரியா. கரெக்டாக நீங்கள் பண்ணணும் இது எடுத்து மாட்டுறதுலாம். ஸோ ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி கரெக்டாக மாட்டிட்டு நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணும்போது பின்னாடி வந்து பவர் சப்ளை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பவர் சப்ளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், என் கம்ப்யூட்டர் வந்து டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. நான் இதே சேம் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் கம்ப்யூட்டர் சென்டர் எதுக்குமே நான் கொண்டு போகல. ஸோ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆகும். அந்த பேட்டரி எடுத்துகிட்டோ ரேம் எடுத்துகிட்டோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் CPU வந்து ரெஸ்ட் விட்ருங்க. மொத்தம் எல்லா கேபிளும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மெயினாக பவர் கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த பவர் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு ரேம் அண்ட் பேட்டரி ரெண்டுமே இது பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரிசால்வ் ஆகிடும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து வரும் 90% ஆஃப் த கேஸ்க்கு. ரிமைனிங் 10% ஆஃப் கேஸ்க்கு வந்து ஒரு வேளை வரலன்னா வெயிட் பண்ணுங்கள். லைக் ஒரு 5 to 6 hours வெயிட் பண்ணி அகெயின் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அப்படி வரலன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் சென்டரில் தான் கொண்டு போய் நம்ம CPU போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி மானிட்டர் கனெக்ட் பண்ணோம், பட் மானிட்டரில் வந்து அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் CPU மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், மானிட்டர் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்யூட்டரில் வேறு எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபோனில் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் ரிலேட்டட் டு ஹெல்ப்ஃபுல் டுட்டோரியல்ஸ் தான் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ அகெயின் கண்டினியூஸாக போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ கமெண்ட்டை தட்டி விட்டு லைக்கை போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கேன். அதிலிருந்து உங்கள் விடைபெறு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கேட்ச் அப் வித் another வீடியோ. வேறு என்ன சொல்லலாம். ஸோ இதில் மேபி a little bit blooper, ஸோ இட்ஸ் a fun kind of thing. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, it's bye from Manoj from videologyulagam. Bye. எத்தனை from